கை கெட்டியது வாய் கெட்டலையேங்கிற ஏக்கம். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தும் காணல் நீர் மாதிரி காணாம தான் போகுதே தராயாம எப்பதான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் இருக்கும்னு யோசிக்கிற நிலைமையில தான் துலாம் ராசி இருக்கு. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேங்கிற மனக்குறை, என்னதான் பண்ணினாலும் யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இனிமேலாவது மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க. வணக்கம் சோழ நண்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போ மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையில் நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது ஒரு தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸிலும் பொதுவாகவே மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் துலாம் ராசிக்கு இந்த மாத அமைப்புன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. ராசிநாதன் பகை ராசியில் வேற இருக்காங்க. தவிர மற்ற கிரக அமைப்புகளுமே கிட்டத்தட்ட ஏறுக்கு மாறாக தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக வேலை செஞ்சதுன்னா இன்னொரு கிரகம் உங்களுக்கு பாதகமாகவே வேலை செய்யுது. சமீப காலமாக துலாம் ராசிக்காரங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு வந்திருப்பாங்க. ரொம்பவுமே காரியவாதிகளாக கருத்துடையவங்களாக எப்போவுமே அவங்களுக்கு உண்டான வேலைகளை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்திருப்பாங்க. கஷ்டப்பட்டது வீண் போகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சூழ்நிலைகள் என்பது போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு சாதகமான அமைப்புகளாகத்தான் இருக்கும். ஆனால் கூட இருக்கிறது கேது. அதனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற வகையில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள், மன அழுத்தம் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் வருவீங்க. ஆனாலும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற வகையில் உங்களுக்கான நன்மைகளும் ஆதாயங்களும் கண்டிப்பாக வந்து சேரும்.
அதுக்குண்டான அந்த பொறுமை நிதானம் என்பது மட்டும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கட்டாயமாக தேவை. எதுலேயும் மறக்க பறக்க இருக்காதீங்க. ஏன்னா மனமானது கொஞ்சம் தடுமாறவே செய்யும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செஞ்சு என்ன பிரயோஜனம், அதை செஞ்சு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் செஞ்சேனே என்ன நடந்துருச்சு, என்ன மாறிடுச்சு அப்படின்னு உங்களுடைய மனமே கிட்டத்தட்ட ஒரு சலிப்பையும் வெறுப்பையும் மாறி மாறி உங்களுக்கே காமிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு நிலையான மைண்ட் செட்டில் இருக்க முடியாது. ஸோ அதனால் எதுலேயும் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து எதாக இருந்தாலும் செய்யுங்க. பொறுமையாக எதாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள். காரியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் முயற்சி பண்ணுங்கள். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அதுக்கு உண்டான ஆதாயங்களையும் அனுகூலம் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க. குறிப்பாக இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் என்பது அதிகமாக வேலை செய்யும். கிட்டத்தட்ட ஒரு இன்செக்யூர்டான ஃபீலிங் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத யோசித்து அதை செயல்படுத்திட்டும் வருவீங்க. அதாவது லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, முதலுக்கு மோசமாகாமல் இருந்தால் சரி அப்படின்னு எல்லா விஷயங்களும் ஸ்டெப் எடுத்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அந்த ஒரு புத்தி கூர்மையும் செயல் திறமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பக்கபலமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரம் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் தனிமையை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. சிலலாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் காட்டுவாங்க, அல்லது கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. யோசிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. காரியத்தை காட்டிலும் கருத்துக்களை பற்றி ஆலோசிப்பதில் ரொம்பவுமே தீவிரமாக இருந்துட்டு வருவாங்க. இதனால் மற்றவங்களுடைய இணக்கமாக பழகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஆனாலும் ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுக்காகவே இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்க உங்களை கொஞ்சம் வம்பெழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு குற்றம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. செஞ்சதை செய்யலைன்னு சொல்லுவாங்க, செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை வசைப்பாடக்கூடிய நிலை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ஏற்படுது. ஆனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நிலையில் இருக்கீங்க. ஸோ அதனால் மற்றவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். ஸோ மற்றவங்க வம்பெழுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாதம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் நீங்கள் பொறுமையாக தான் இருப்பீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இருந்தாலும் பழமொழியே இருக்குது இல்லையா, முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலம் மேலே முள்ளு விழுந்தாலும் சேதாரணமும் சேலைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சில விஷயங்களை வாழ்க்கையில் வந்து அப்படியே விட்டுட்டு போகிறது தான் நல்லது. அப்படிங்கிற வகையில் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கை கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சூழ்நிலை நோக்கி தான் இருக்குது. ஒரு விஷயத்தில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்களே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் குடும்பத்தோடு ரொம்ப ஒட்டி உறவாட முடியலையே, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஏற்குமாறாகவே எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மனம் வருந்தக்கூடிய அமைப்புகள் என்பதும் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் உண்டாகுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் ஏற்படலாம். பட் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற வகையில் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அனுசரித்து போய்க்குங்க. குடும்ப உறவுகள் வகையிலும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். காரசாரமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அனுசரணையான வகையில் இருக்குது. பட் ஜென்ரலாக துலாம் ராசியினுடைய நிலை இந்த உடன்பிறப்புகளுடைய விஷயங்களும் பார்க்கும்பொழுது கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் வகையில் ரொம்பவுமே டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரணையான நிலைகளில் வரும். பட் ரொம்ப ஓவராக இதையும் எதிர்பார்க்க வேணாம். சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். இளைய உடன்பிறப்பது சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்களுடைய விஷயங்களுக்காரங்க உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், பேச்சுவார்த்தைகளை கண்டிப்பாக கவனம் தேவை. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். சமீப காலமாகவே இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் போய்கிட்டு இருக்குது. எல்லா நிலைகள்லையுமே அவங்களுடைய கை தான் ஓங்கி இருக்குது. நம்ம என்ன சொன்னாலும் அங்கே எடுபடுறதில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது. இந்த மாதம் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். குறிப்பாக வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நிதானம் தேவை. குறிப்பாக சுய ஜாதக ரீதியாகவும் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்க. வாக்குவாதங்களால் ஏதேதோ பிரச்சனைகள் கூட வந்து போகலாம். அதனால் கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான விஷயங்கள் தான், பெருசாக மாற்றம் இல்லை. பட் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கொஞ்சம்
புரிஞ்சுக்காமல் செயல்படுவாங்க, சில விஷயங்களை அடம் பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி குழந்தைகள் வகையில் சராசரியான நிலைகள் தான் இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக வேலை செய்து, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. திருமண அமைப்புகள் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய நிலைகளில் தான் இருந்துகிட்டு இருக்குது. காதல் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வழக்கமான சூழ்நிலைகள் தான் பட்டுப்படாமல் தொட்டு தொடாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுகூல அமைப்புகளே செயல்பட்டு இருக்கு. பெரிய அளவு டென்ஷன் இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். பட் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. மாணவர்கள் வாலண்டியராக பிரச்சனைகளை தேடி போகாதீங்க. மற்றபடி கால நேர அமைப்புகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது பழமொழி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இதைத்தான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். துலாம் ராசியினுடைய நிலையே, அவங்களுடைய விதி அமைப்பே அதுதான். மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு அங்கே அனுசரணையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி போகலாம். ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு சகாயம், ஆதாயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதை அனுசரித்து தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். படிப்படியாக முன்னேறி வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன்கள் இருக்கவே செய்யும். நிதானம் தேவை. பொறுமையாக தான் இருந்தாலும் டீல் பண்ணுங்கள். முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாலும் டீல் பண்ணிக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், வரவு செலவுகள் ஈக்குவலாக இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில் இருந்துகிட்டு இருக்கும். ஓவராலாக இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அலைச்சல் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. நாரதர் கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகளை பார்ப்பீங்க. ஆனால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.